ஓம் ஆகி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கே ஷடங்கி ஞானார்த்த பரிமளநயகரி நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, எல்லா துறைகளிலும் மேன்மை அடைந்து வரும் அன்பர்களே, குழந்தைகளே, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலிருந்து இந்த செஞ்சி திருவண்ணாமலை செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் அந்த திண்டிவனத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம். இங்கு செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. கிராமங்கள், நகரங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் இப்படி மக்கள் வருகையும் அந்த அம்பாளுடைய அருள்வாக்கனுடைய அனுகிரகத்தினால எல்லோரும் ஒரு நல்ல சுபிட்சத்தை, வாழ்க்கையில் வேண்டிய எல்லா வரங்களையும் பெற்று மேன்மை அடைந்த வண்ணம் உள்ளார்கள். அதனுடைய ஒரு பகுதி வளர்ச்சிதான் இந்த பீடத்தினுள் ராஜராஜேஸ்வரி அம்பாள் பேரிலேயே ஒரு மெட்ரிக் பள்ளி 86 கிராமங்களில் இருந்து, அதாவது திண்டிவனம் நகரை சுற்றி இருக்கக்கூடிய 86 கிராமங்களிலிருந்து விவசாயம் செய்யக்கூடிய குடும்பங்களில், தினக்கூலி செல்லக்கூடிய குடும்பங்களில், அப்படிப்பட்ட சகலவிதமான ஜனங்களுடைய குழந்தைகள் சுமார் ஒரு 1000 நெருங்கிவிட்டது இந்த ஆண்டு. அந்த 1000 குழந்தைகள் இங்கு எல்கேஜியிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலும் அரசு அங்கீகாரத்தோடு இந்த பள்ளி இயங்குகிறது. ஆன்மீகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கல்வி நிலையம். இதை இரண்டையும் 2 கண்களாக பாவித்து அன்னை ராஜராஜேஸ்வரி பரிபாலனம் செய்கின்றாள். அன்பு தாய்மார்களே, நமது நிலைமை, அதாவது உங்கள் எல்லாருடைய நிலைமை எப்படி இருக்கின்றது இப்பொழுது இருக்கிற காலகட்டம் என்றால், யமுனா நதி கரையில் கோபிகாஸ்ரீகள் அனைவரும் அவரவர்களுடைய கூடையில், அந்த காலத்தில் கோகுலத்துக்கு போயிட்டு அந்த பால், தயிர், வெண்ணெய், நெய் இதை எல்லாத்தையும் விற்பனை செய்கிறது. அப்படிப்பட்ட பொறுப்புள்ள தாய்மார்கள் நூற்றுக்கணக்கான பேர் இந்த பால், தயிர், வெண்ணெய் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு யமுனா நதி கரையில் காத்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த யமுனா நதி வெள்ளம் எப்பொழுது வடியும், அக்கரைக்கு சென்று இந்த பால், தயிர், வெண்ணெய் எல்லாத்தையும் விற்பனை செய்யணுமே என்ற ஒரு ஆதங்கத்தோடு, வருத்தத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு வியாச முனிவர் வந்திருந்தார். சரி, முற்றும் துறந்த முனிவன், முக்காலத்தையும் அறிந்தவர், மகாவிஷ்ணுவனுடைய அம்சமானவர் என்று
அனைவராலும் போற்றக்கூடிய வியாச முனிவரிடத்தில் எல்லா கோபிகாஸ்திரிகளும் சென்று வணங்கி, இக்கரையிலிருந்து அக்கரைக்கு செல்ல வேண்டும், ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கள் சுவாமி. அப்பொழுது அந்த முனிவர் சொல்கிறார், முதல்ல எனக்கு பசிக்குது, உங்களுடைய பால் தயிர் வெண்ணெயெல்லாம் எனக்கு கொடுங்க, என்னுடைய பசி ஆத்தின்னு நான் அக்கறைக்கு இட்டும் போகிறதுக்கு வழி சொல்கிறேன். சரின்னு ஒரு 5-6 தாய்மார்கள் அவங்க உங்களுடைய பானையில் ஒரு பானை பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த பால் தயிர் வெண்ணெயெல்லாம் வியாச முனிவர் சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு தடவும் சாப்பிடும் பொழுது கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து கிருஷ்ணா அர்ப்பணமஸ்துன்னுட்டு சாப்பிட்றார். நேராக போனார் யமுனா நதி கரையில். அந்த கை ஜலத்தின் பேரில் வியாச முனிவர் வைத்து, நான் நித்திய உபவாசம் இருப்பது உண்மையாயிருந்தால் யமுனா நதியே எனக்கு வழிவிடு என்று சொன்னார். சொன்ன உடனே யமுனா நதி 2ஆக பிளந்தது. அந்த வியாச முனிவர் நடக்க கோபிகாஸ்திரிகள் அனைவரும் நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் தான் கொண்டு வந்த உடைமைகளையும் பொருட்களையும் எல்லாம் எடுத்துட்டு கூடையெல்லாம் எடுத்துட்டு நடந்து அக்கறைக்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த கோபிகாஸ்திரிகள் விடவில்லை. வியாச முனிவரிடத்தில் குறுக்கிட்டு, சுவாமி, ஒரு 5-6 பானை நீங்கள் பால் வெண்ணெய் தயிரெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க, நீங்களும் போய் கங்கை அந்த யமுனா நதியை தொட்டு நான் நித்திய உபவாசம் இருப்பது உண்மையாக இருந்தால் எனக்கு வழிவிடு என்று யமுனா நதி சொல்கிறீங்க. யமுனா நதியும் 2ஆக பிளந்து வழிவிட்டால் அது எப்படி அர்த்தம் சுவாமி? அம்மா, நீங்கள் கொடுத்த பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் நான் என்ன சொல்லி சாப்பிட்டேன்? கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து, அந்த பரந்தாமனுக்கே போய் சேரட்டும் தானே சொல்லி சாப்பிட்டேன். அப்பொழுது புரிகின்றது, எல்லாவற்றையும் கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து என்பது பரம்பொருளிடத்தில் போய் சேர்றதுன்றது. இந்த கதையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்பொழுது யமுனா நதி வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அக்கரையிலிருந்து இக்கரை வரக்கூடிய கோபிகாஸ்திரிகள் போன்றுதான் இன்று உலகம் முழுவதும் மக்கள், நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள், தர்மஸ்தாபனங்கள், தொழில் நிறுவனங்கள், பதவி புரியக்கூடிய இடங்கள், அவரவர்களுடைய குடும்பங்கள் எல்லாமே அந்த எப்பொழுது வெள்ளம் வடியும், அப்படின்னா எப்பொழுது நமக்கு இந்த கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகும், நமக்கு எப்பொழுது விடுவு காலம் பிறக்கும், இந்த ஆண்டில் இந்த பணிகள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிட்டதே, திடீர் என்று இப்படி ஒரு சோதனை கட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்னை அருள்வாக்கில் இப்பொழுது 108 மகாலட்சுமியினுடைய பூஜை யாகம் செய்ய சொல்லி அருளி உள்ளான். மகாலட்சுமியை கோரி பூஜை செய்யும் பொழுது இழந்து ஒரு மன நிம்மதி, ஐஸ்வர்யம், மீண்டும் உங்களுடைய குடும்பம் நலம், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வேண்டிய அனைத்து விதமான சௌபாகியங்கள். ஒருத்தர் உத்தியோகத்துக்காக பிள்ளை காத்துட்டுருப்பார், இன்னொரு வீட்டில் கல்யாணம் குழந்தைகளுக்காக அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரிஜிஸ்டர் ஆகணும், வீட்டுக்கு கட்டடங்கள் கட்டி அப்படியே நிற்குது, அந்த முழுமையாக அந்த கட்டடம் முடிய வேண்டும். தொழிலில் பெரிய முதலீடு போட்டார், அதை ஜெயிச்சு வரணும். கொடுக்கல் வாங்கல்ல மனக்கசப்பு வராமல் வெற்றி பெற வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிலாஷை, அந்த ஒரு பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்காகத்தான் இப்பொழுது அன்னையினுடைய பீடத்தில் நீங்கள் உங்களுடைய பெயர், தொலைபேசியில் உங்களுடைய கோத்திரம், இதை நட்சத்திரம் ஏதாவது வாட்ஸ்அப்லேயோ எஸ்எம்எஸ் பண்ணி, அம்மா அந்த பூஜைக்கு எங்களுக்கு பதிவு செய்யுங்கள், நாங்கள் கரை ஏற வேண்டும். ஆக்கப்பூர்வமாக இந்த ஜூன் 8ஆம் தேதிக்கு மேலே செப்டம்பர் டிசம்பரில் 2001 துவக்கத்தில் எங்களுடைய நிலைமை பாடுபட போகிறோம். அதுக்கேற்ற பலன் எந்த வகையில் கடவுள் தரப்போகின்றார் என்பது புரியவில்லை. இந்த மகாலட்சுமியினுடைய பூஜையினால் எங்களுக்கு ஒரு பொற்காலம் நல்வழிப்படுத்த வேண்டும், பாதுகாப்பு அருள வேண்டும். எப்படி பாதுகாப்பு? பொருளாதாரம், ஜீவனம்,
அந்த முதல்ல தனம், தானியம், அதுக்கப்புறம் கோரிய வரம், அதாவது நினைத்த காரியங்கள். இது மூன்றும் அம்மா சொன்ன காலகட்டத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த பூஜைக்கு ஆகக்கூடிய செலவுகள்லாம் நீங்கள் தொலைபேசியில் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வங்கி முகாந்திரமாக அம்பாளுக்கு அனுப்பி வைக்கிறோம். அந்த அபிஷேகம், ஆராதனை, அந்த ஹோமங்கள் செய்து இந்த 108 மகாலட்சுமி நாணயம் தாயாருக்கு பூஜையில் வைத்து உங்களுடைய கிரகத்திற்கு இந்த 108 நாணயங்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த 108 நாணயங்களுக்கும் அதற்குரிய பூஜைகள் 3 கால பூஜை செய்து அந்த பிராண பிரதிஷ்டை செய்து இந்த நாணயங்களுக்கு அதுக்குண்டான ஒரு தெய்வீகம், அனுகிரக வரப்பிரசாதம் அந்த வீட்டில் இந்த நாணயங்கள் இருக்கும் பொழுது அந்த அம்மா நினைப்பாங்க, அம்மா இந்த ஆண்டு நல்லபடியாக ஜாதகம் எடுக்கிறேன், ஆண்டு இறுதியில் சுபம் ஏற்பாடாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஆண்டு இறுதியில் சுபம் கைகூடி வர்றதுக்கு இப்போயே பிரயத்தனம் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் 2-3 மாதங்களில் அவன் இன்டர்வியூவுக்கு போகிறான். அந்த பதவி அவனுக்கு கிடைக்கணும். அப்படி என்ன மனசில் நினைக்கிறோமோ இது வீட்டில் இருக்கும் பொழுது இந்த 108 தேவியர்கள் மகாலட்சுமி ததாஸ்து அப்படியே உனக்கு சீக்கிரம் கைகூடி வரட்டும் என்று இந்த 108 நாணயங்கள் வாழ்த்தும். 7 தலைமுறைகளுக்கும் இந்த ஒரு தெய்வீகமான ஒரு பொக்கிஷம் உங்களுடைய இல்லத்தில் இருக்க வேண்டும். எல்லா விதமான பிரார்த்தனைகளும் ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் ததாஸ்து கூடி வரட்டும். நாம் நினைக்கிறோம் இந்த மாதத்தில் அந்த எதிர்பார்த்த ஒரு வேலை ஆயிடுத்துனாக்க கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆன மாதிரி நினைப்போம். அந்த ஒரு 108 மகாலட்சுமி அப்படியே ததாஸ்து ஆகட்டும், நிறைவேறிடும். நாம் உடல் நலத்தாலையும் பொருளாதார நலத்தாலும் வீட்டில் வளர்ச்சி பணிகளிலும் கொடுக்கல் வாங்கல் க்ஷேமங்களிலும் நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே ஒரு ஆனந்த நிலையமாக இருக்க வேண்டும். அந்த ஆனந்த நிலையமாக இருப்பதற்குத்தான் அன்னை பராசக்தி இந்த 108 நாணயங்களும் இதோடு இந்த ஸ்ரீ சக்கரத்தை வழங்குகிறார்கள். இந்த ஸ்ரீ சக்கரத்தில் சகல தேவதைகளும் வந்து வாசம் செய்வதற்காக இந்த ஸ்ரீ சக்கரம், இதோடு மட்டுமில்லாமல் அஷ்டலக்ஷ்மியினுடைய நாணயம், இந்த 8 நாணயங்களையும் உங்களுக்கு பூஜைக்கு வழங்குகிறார்கள். இந்த பூஜையில் வைக்கிறதுக்காக இந்த வரப்பிரசாதத்தை தருகிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப்பை பார்க்கும் பொழுது சரி அவர்கிட்ட பேசி இந்த பூஜைக்கு பதிவு பண்ணுவோம், இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சிடும், கொஞ்சம் சகஜமான நிலைமை திரும்பும், இதை பண்ணி இதை வரப்பிரசாதத்தை அம்பாளை 108 மகாலட்சுமியும் அந்த 8 தேவியர் 8 மகாலட்சுமி பெரிய நாணயங்கள் ஸ்ரீ சக்கரம் வீட்டுக்கு வரட்டும், நமக்கு பொற்காலம், நம்முடைய குடும்பத்திற்கு பொற்காலம் ஏற்படட்டும்ட்டு தாய்மார்கள் எல்லாரும் இந்த பூஜைக்கு பதிவு செய்து சகல க்ஷேமங்களையும் நீங்கள் பெற வேண்டும். அன்பு தாய்மார்களே, ஒவ்வொரு நாளும் அபூர்வ விஷயங்களோடு சந்திக்கிறதுல, அதாவது உங்களுடைய வீட்டில் எல்லா செல்வங்களும் இருந்தாலும் இந்த இடத்தில் மன அமைதி என்பது இல்லை. எல்லா செல்வங்களும் இருக்கு, ஆனால் மன நிம்மதி இல்லைம்மா அப்படின்றோம். அந்த மன நிம்மதி ஏற்படுவதற்கு, ஆரோக்கியம் ஏற்படுவதற்கு இந்த அம்பாளுடைய அபூர்வ விஷயத்தில் 3 இடங்களுக்கு செல்லுங்கள், வழிபாடு முடியுங்கள், வீட்டிற்கு மன நிம்மதி திரும்பும். மன நிம்மதின்றது அதில் பல விஷயம், குடும்பத்தில் வளர்ச்சி பணிகளிலிருந்து கடன் தொல்லை நிவர்த்தி ஆகிறது, உடல் பிணி நிவர்த்தி ஆகிறது, அதிசீக்கிரத்தில் பதவி கைகூடி வர்றதுக்கு, இன்னும் சில மாதங்களில் சுபமுகூர்த்தம் ஏற்பாடாகிறதுக்கு இந்த 3 இடங்கள் எந்தெந்த இடமா சொல்லுங்கள்,
நாங்கள் அது அவசியம் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவோம் இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே அப்படின்னு. முதலாவது இடம் சிரசுள்ள அம்பாளுக்கு ஒரு மஞ்சள் பாவாடை. சரி பேஷ், ஒரு 150 ரூபா ஆகும். ஒரு காட்டன் மஞ்சள் பாவாடை எடுத்துடுறோம். அம்பாளுக்கு அதை சாத்தி ஒரு 51 ரூபா தட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டு நமஸ்காரத்தை பண்ணிக்கிறோம். ஒன்று. அடுத்தது அமர்ந்த கோலத்தில் உள்ள அம்பாளுக்கு வஸ்திரம். அந்த அமர்ந்த கோலத்தில் இருக்கிறவளுக்கு பச்சை நிறத்தில் ஒரு பாவாடையோ புடவையோ. அதுக்கப்புறம் நின்ற கோலத்தில் இருக்கிற அம்பாளுக்கு ஒரு செவ்வாடை, சிகப்பு கலரில் ஒரு பாவாடையோ புடவையோ. அந்த முதல் நாளே பார்த்துடலாம், அம்பாள் இவ்வளோ உயரத்தில் இருக்கிறான்னாக்க 2 அடி உயரத்தில் இருக்கிறான்னாக்க 1.5 அடி உயரத்தில் அம்பாள் உயர்ந்து இருக்கிறான்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி புடவையா பாவாடையான்னு பார்த்து, அது பாலிஸ்டரோ அல்லது சில்க் துணியோ வேண்டாம், சாதாரண காட்டன் துணி அழகாக தைச்சி அந்த மாதிரி ஒரு புடவை அமைப்பு அமைஞ்சதுனாக்க இந்த 3 இடங்கள்லேயும் வஸ்திரங்கள் தானம் செய்யுங்கள். உங்களுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மகாலட்சுமி மீண்டும் வந்து விடுவாள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த பதவி இந்த செப்டம்பர் டிசம்பர் காலகட்டம் பிறக்கும் பொழுது அந்த உயர் பதவிக்கு வெற்றி என்ற செய்தி 4 வருஷம் ஆச்சுமா காத்துட்டுருக்கேன் வேலைக்கு. சில பேர் வேலைக்கு போகிறாங்க சொல்பமான ஊதியத்தில், ஆனால் அவங்க பெரிய பதவிக்காக முயற்சி எடுப்பாங்க, அது கூடி வர மாட்டேங்குது. அந்த பெரிய பதவிக்காக குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு நிற்குது. ஒரு 20 நாள் தள்ளி போச்சு, அப்புறம் நிற்கல. அப்புறம் 4 வருஷம் ஆகிடுத்து, ஏதாவது பூச்சி புழு உண்டாச்சா அப்படின்னு அக்கம் பக்கம் கேட்பாங்க. அதாவது குழந்தை பாக்கியம், வாரிசு பாக்கியம். அந்த மாதிரி இந்த அம்பாளுக்கு இந்த வஸ்திரங்களை தானம் செய்யும் பொழுது அவர்களுக்கு இந்த ஆண்டே அந்த கர்ப்பம் உண்டாகி திருவேங்கடத்தான் உண்டாகிடுவான். அன்பு தாய்மார்களே, அவசியம் இதை செய்யுங்கள். அந்த ஒரு மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும். அம்பாள் நம்ம வீட்டுக்கு வர வச்சுட்டா எல்லா சம்பத்தும் உண்டாகும் அல்லவா? அதனால் அவசியம் இதை செய்யுங்கள் தாய்மார்களே. அன்பு தாய்மார்களே, இந்த நம்ம ஊரில் பிரசித்தி பெற்ற ஊர் பக்கத்தில் ஏதாவது இருக்கும், இல்லை பிரசித்தி பெற்ற நகரத்தில் கூட இருப்பாங்க. அந்த பிரசித்தி பெற்ற ஊரில் பிரசித்தி பெற்ற நகரங்களில் கண்டிப்பாக ஒரு குளம், பெரிய குளம் இருக்கும். வருஷம் அந்த குளத்தில் தான் வந்து கற்பகாம்பாள், கபாலீஸ்வரர் அழகாக ரதோற்சவத்துக்கு வருவாங்க, தெப்போற்சவத்துக்கு, பிரம்மோற்சவத்துக்கு. அப்படி அந்த குளத்தில் தான் அந்த தெப்போற்சவம் நடக்கும். மதுரை மீனாட்சி அழகாக தெப்போற்சவத்துக்கு வருவா அப்படின்னு சொல்கிறோமே. வள்ளி தேவியான சுப்பிரமணியரோட அந்த தெப்போற்சவத்துக்கு வருவாங்க. அந்த குளத்தில் போயிட்டு உங்களுடைய கையால் ஒரு படி பொறி வாங்கி போய் அந்த குளத்துக்கு போடுங்க. அந்த ஜலத்தில் என்னது பொறி, முடிந்த வரையிலும் அந்த பொறி எடுத்தும் போகிறது பிளாஸ்டிக் இல்லாமல் பொருட்களை, பிளாஸ்டிக் இல்லாமல் பொறி வாங்கி போய் அந்த கவர்லேயோ துணிப்பையில் ஒரு பேப்பர் கவர்லேயோ அந்த மாதிரி எடுத்துன்னு போங்க. பொறி எடுத்து போட்டு பிளாஸ்டிக்கோடு எடுத்து போய் போட்டுட்டு பிளாஸ்டிக்கையும் ஓரமாக போட்டு நாளைக்கு அது மழை பெஞ்சு அந்த பிளாஸ்டிக்கு குளத்துக்குள்ளார போச்சுன்னாக்க ஜீவராசிகளுக்கு மிகப்பெரிய இன்னல் வந்துடும். அதனால் பிளாஸ்டிக் இல்லாமல் அந்த ஒரு துணி பையிலையோ இல்லை பேப்பர் பையிலையோ அழகாக எடுத்துன்னு போய் அந்த ஒரு படி பொறி தானே போட சொல்கிறீங்கம்மா, அந்த படி பொறி போடும் பொழுது குலம் தழைக்கும். ஆஹா. அடுத்தது, வீட்டில் வறுமை அகலும். உங்களுடைய வீட்டில் வறுமை அகலும். அப்போ என்ன அர்த்தம்? சம்பத்து வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய இல்லம் ஆனந்த நிலையமாகும். அடுத்தது, நடக்க வேண்டிய சுப முகூர்த்தங்கள், உத்தியோகங்கள் அதி சீக்கிரத்தில் கூடி வரும். ஆக தெப்போற்சவம் நடக்கக்கூடிய குளத்தை பார்த்து ஒரு படி பொறி போட சொல்கிறீங்க. அதுவும் வளர்பிறையாக போட்டிங்கன்னாக்கா அது சீக்கிரத்தில் நீங்கள் நினைத்த வரமெல்லாம் கைகூடி வரும். காரணம், அந்த தெப்போற்சவம் நடத்தக்கூடிய குளத்தில் ஜீவராசிகளுக்கு போடும் பொழுது அந்த பொறி போடுறீங்களே, அதில் இருக்கக்கூடிய பிரம்மா வந்து அந்த பொரியை பிரசாதமாக எடுத்துக்கிறார். யார்? பிரம்மா. ஏன்னா தெப்போற்சவம் நடத்தக்கூடிய குளத்தில் அந்த பிரம்மா வந்து காத்துட்டு இருப்பார். பெருமாள் வருவார்,
அந்த ஜலம் அப்படி இப்படி அலை திரும்பும் பொழுது அவருடைய பாதார விந்தத்தை அந்த ஜல ரூபத்தில் அந்த அந்த தெப்பல் சுற்றி வரும் பொழுது அதில் இருக்கிற ஜீவராசிகளோட அந்த பெருமாளை சுமக்கிற பாக்கியம் அப்படி உண்டாகும் என்று அந்த ஒரு பொறிகள் போடும் பொழுது அந்த இந்திராதி தேவர்கள், முக்கோடி பிரம்மாதியர்கள் எல்லாரும் அந்த ஜீவராசிகளாக இருக்கிறாங்க. பெருமாள் வரப்போகிறார், அந்த தெப்பத்தில் அழகாக அவரை சுமந்து செல்வம் 3 தடவை சுற்றி வருதில்லை, அப்படி அந்த மாதிரி ஒரு ஞான பாஷையில் சொல்ல வரேன் நான். அந்த மாதிரி நீங்கள் அந்த பொறி போடும் பொழுது அந்த ஜீவராசிகளுடைய ஆசிகள் நீங்கள் நினைத்தது அத்தனையும் அதிசீக்கிரத்தில் கைகூடும். ஜீவராசிகளுடைய அந்த குளத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு கண்களுக்கு அதிக சக்தி தந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு மீனாட்சி என்ற பேர் வந்ததுக்கு காரணமே ஆமை மனதால் நினைத்து தரையில் முட்டை இருக்கும் மண்ணுக்குள்ளார அது இந்நேரம் இவ்வளோ பெருசாக இருக்கும், இந்நேரம் அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும் உள்ளார, இப்போ இன்னும் இத்தனை மணி நேரத்தில் அந்த முட்டை உடஞ்சி அந்த குட்டி ஆமை வெளியே வரும், மனதால் நினைக்குமாம். அதே போல் அந்த முட்டை உடஞ்சி அந்த ஆமைகள், குட்டி ஆமைகள் மீண்டும் கடலுக்கு உள்ளார போயிடும். அதே போல் இந்த மீன் கண்களால் தன்னுடைய ஒரு 100 மீன்கள் தாய் மீனையே பார்த்து கொண்டு இருக்குமாம். அந்த தன்னுடைய கண் பார்வையினாலேயே அந்த 100 மீனுக்கும் அந்த சாப்பாடு கொடுத்த ஒரு தெம்பை அனுகிரகம் பண்ணுறாளாம். அதனால தான் அன்னை மீனாட்சிக்கு மீனாட்சின்றது மீன் போன்ற கண்ணுடைய ஆளேன்னு. அந்த மாதிரி அந்த ஜீவராசிகளுடைய கண் பார்வை இருக்கே, நாம் எதை நோக்கி அங்கே போகிறோமோ அந்த நோக்கம் அதிசீக்கிரத்தில் நமக்கு கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, அதாவது ரொம்ப உடல் பிணிமா, ரொம்ப பண கஷ்டமா, வீட்டில் ஒற்றுமை இல்லாமல், பசங்க 2013 இன்னை வரையிலும் போராடின்னு இருக்காங்களே தவிர எஜமானன் உள்பட ஒன்றும் சரியாக செட்டில் ஆகலம்மா அப்படின்னு அந்த அம்மா அப்படி அப்படி மூக்கை தொடச்சிட்டு கண்ணை தொடச்சிட்டு கவலையாக இருப்பாங்க. இப்படி ஏம்மா கவலைப்படுறேன், கடவுள் கண் திறப்பார். ஏதாவது ஒரு பரிகாரங்கள் சொன்னால் கூட செய்யறதுக்கு வசதி இல்லை சாமி எங்களுக்கு அப்படின்ற நிலைமையே உருவாயிடுத்து அந்த குடும்பத்திற்கு. அப்படிப்பட்ட கோடான கொடி குடும்பங்கள் இருக்கிறது. இப்பொழுதும் எல்லா ஐஸ்வர்யம் இருக்கு வீட்டில். 2 வேலைக்காரி, 2 டிரைவரு, 4 வண்டி, அவர் ஆஃபீஸ் போகிறாரு. ஆனால் அந்த எஜமானிக்கு என்ன கவலைன்னா, வீட்டில் இருக்கிற பசங்க சரியான முறையில் அவங்க படிப்பு முடித்தாங்க, அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை தரம், அதாவது பதவி, சுபமுகூர்த்தம், மடலை செல்வம், அப்படி ஏதாவது ஒரு குறை அந்த எஜமானிக்கு. அவ்வளோ செல்வங்கள் இருந்தும் மனக்குறை, மனதில் கவலை. இருபால் உள்ளவர்களுக்கு சொல்ல வர, ஒரு பக்கம் வியாதி, வறுமை, கடன் தொல்லை, தரித்திரம் ஒரு பக்கம் ஆட்டி படைக்குது, இன்னொரு பக்கம் எல்லா ஐஸ்வர்யம் இருந்தும் நிம்மதி இல்லை. இந்த எல்லா தரப்பு உள்ள தாய்மார்களுக்கு ஒரு எளிய பரிகாரங்கள். குழந்தைகள்லாம் நல்லபடியாக செட்டில் ஆகணும், இந்த வியாதி வைக்கலாம் நிவர்த்தி ஆகணும், கடன் தொல்லை நீங்கணும், வறுமை அகலணும். நான் சொன்னேனே 2013 சிரமப்படுறாங்கம்மா, இந்த 5-6 வருஷமா ஆயிடுத்தம்மா. என் பையனுக்கு பின்னாடி இருந்த பசங்கள்லாம் கல்யாணம் கார்த்திகாயி செட்டில் ஆகிட்டானுங்க. இவன் 2 டிகிரி முடிச்சிருக்கா, இன்னும் சரியாக செட்டில் ஆகலையம்மான்றாங்க. அதுக்கு ஒரு அதிரடியான பரிகாரம். அஷ்டமியில் கண்ணனுடைய படத்தை, நீலவர்ணமான கண்ணனுடைய படம் இருக்கும் உங்கள் வீட்டில். அந்த கண்ணனுடைய படத்தை எடுத்து சுவாமி ரூமில் எடுத்து எதிரில் வச்சு அழகாக அவரை தொடச்சி அழகாக அவருக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி, உங்களுடைய யதாசக்தி 10 கிராம் வெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லை, 1 டம்ளர் பால், அதில் 2 துளசி தளமாவது
ஏன் கண்ணனுக்கு பலகாரங்களே பண்ணுறோம்மா நாங்கள். எங்கள் பசங்க எல்லாம் நல்லபடியாக செட்டிலானா அதை விட வேறு என்ன. எங்கள் எஜமானனுக்கு ஆரோக்கியம் வரணும். அவர் போட்டிருக்கிற பெரிய முதலீடு பணம் வெளியே போய் லாக் ஆகிடுது. அந்த பணமெல்லாம் திருப்பி கிடைக்கணும். உத்தியோகத்தில் சந்தோஷம் இருக்கணும். வீட்டுக்கு வரும்போதே அவருடைய இடத்துல அவருடைய முகத்தில் அந்த ஒரு புன்சிரிப்பு இருக்கணும். அதுக்கு என்ன, இந்த மாதிரி கண்ணனுக்கு பட்சண பலகாரங்கள்லாம் செய்து ஒரு மங்கள ஆரத்திக்கெல்லாம் தயார் பண்ணிவிட்டு அந்த கண்ணனுடைய எதிரில் ஒரு தாமரைப்பூ அழகாக வரைங்க. அந்த தாமரைப்பூ அரிசி மாவில் 8 இதழ் இருக்கிற மாதிரி தாமரைப்பூ வரைங்க. இந்த 8 இதழ் உள்ள தாமரையில் இந்த ஒவ்வொரு இதழிலையும் ஒரு நெய் தீபம் 8 தீபங்கள் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் மங்கள ஆரத்தி பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்க. அதிலும் எப்பொழுது வளர்பிறை அஷ்டமி என்னைக்கே வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு அதை அவசியம் செய்யுங்கள். இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, உங்களுடைய பசங்கள்லாம் செட்டில் ஆகணும்னு கேட்டிங்களே, வீட்டில் நிம்மதி ஏற்படணும், கடன்கள் நிவர்த்தி ஆகணும், நல்லா வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பாராட்டு 14 மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். என்னது 14 மாதங்களில் ஒரு குட் பொசிஷனுக்கு உங்கள் பசங்க, உங்கள் எஜமானன், உங்களுடைய வெளியே போய் லாக்காக இருந்த அத்தனை பணமும் நிம்மதி சகல சம்பத்தையும் உடனுக்குடனே கண்ணன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அந்த அஷ்ட தீபங்கள் இதில் அந்த அரிசி மாவில் 8 இதழ்களில் நெய் தீபம் போடணும். என்னைக்கு போடணும்? அஷ்டமி அன்னைக்கு போடணும். அப்படி போடும் பொழுது நாம் என்ன வரம் கேட்குறோமோ அதை உடனடியாக பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுவார். தீபாராதனெல்லாம் முடிஞ்சோடனே அந்த பட்சணமோ என்ன இருக்கோ அதை எல்லோரும் பிரசாதமாக கிருஷ்ணான்னு எடுத்துக்கோங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் நெடுங்காலம் ஆட்டி படைத்த ஒரு கெட்ட நேரம் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஏதாவது கெடுதல் பண்ணிட்டாங்களா சாமி, நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்றீங்களே, அந்த கெடுதல்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அந்த வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிச்சிடும், சுபம் நடக்கும். அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பித்து விடும். இப்படி தாமரைப்பூ பெருகிற மாதிரி விரிகிற மாதிரி அந்த மகாலட்சுமியினுடைய கடாட்சம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். செல்வம் பெருகும். தரித்திரம் என்பவள் வரமாட்டாள் இனிமேல் நிரந்தரமாக. கடந்த 4-5 ஆண்டுகளாக உங்கள் பசங்க செட்டில் ஆகணுன்னு நீ நினச்சிங்களே, அவங்கெல்லாம் இந்த ஆண்டு பின்பகுதியில் எல்லோரும் நல்ல சுபமுகூர்த்தமாகட்டும், உத்தியோகமாகட்டும், குழந்தை பாக்கியம், அவங்க என்னெல்லாம் நினச்சாங்களோ அத்தனையும் கண்ணன் திருப்பி எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணி நடத்தி தருவான். அன்பு தாய்மார்களே, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒரு தீவிர சிவபக்தர்களும் இருக்கிறாங்க. அந்த தீவிர சிவபக்தர்கள் திருநீர் அணிந்து தீவிரமாக இருப்பார்கள் சிவபக்தராக. அந்த தீவிரமாக இருக்கக்கூடிய சிவபக்தர்களுக்கு, அந்த பக்த ஜனங்களுக்கு, தாய்மார்களும் சரி பெரியோர்களும் சரி எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ சொல்ல போகிற விஷயம், நாங்கள் பெண்களாக இருக்கிறோமே சொல்லலாமா சாமி? அங்கே தான் பரமேஸ்வரன் குடிகொண்டு இருக்கிறான். பரமேஸ்வரன் எங்கே இருக்கிறார் தெரியுங்களா? ஒவ்வொரு தாய்மார்களுடைய மனசில் ஆதார பீடமாக உட்கார்ந்து அங்கே உட்கார்ந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காராம். அப்படிப்பட்ட ராஜராஜேஸ்வரிய உட்கார்ந்துட்டு இருக்காருனாக்க அந்த ஆத்ம பீடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காராம் ஈஸ்வரன் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய ஒரு மந்திரம் நீங்கள் வாழ்நாளில் அதை சொல்ல தொடங்க ஆரம்பிங்க. உங்களுக்கு 7 பரீட்சை இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு பரீட்சை நடத்துகிற அதிகாரி வேணும். இந்த பரீட்சையில் நீ பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியும் வேணும். பரீட்சை வைக்கணும், அந்த பரீட்சையில் நாம் பாஸ் பண்ணணும், அதாவது முழுமை அடைய வேண்டும். அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்திற்கு நாம் பாத்திரமாகணும். இதுக்கு பகவானே நமக்கு நேரடியாக குருவாக வந்து ஆத்மார்த்தமாக உட்கார்ந்து நம்மளை அந்த 7 பரீட்சையிலையும் நாம் வெல்ல வேண்டும். இந்த பிறவி எடுத்ததுக்கே என்ன? இறைவனை முழுமையாக அடைவதற்காக.
அன்பு செய்வதற்காக, சேவை செய்வதற்காக, இப்படி நம்முடைய பிறவி. அதனால் இந்த மந்திரம் ஒன்று உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். எல்லா பக்தர்களும் இதை சொல்லலாம் மனசுக்குள்ளார. அதை சொல்ல 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 உங்களுக்கு அந்த ஒரு மேத நாடி, அந்த 7 நிலைகள், அந்த 7 நிலைகள் முழுமையாக நாம் கடந்து அந்த ஒரு இங்கே பார்க்கும்போதே யாரோ ஒரு சித்தர் நடந்து போகிறார். அதை அறியக்கூடிய ஆற்றல், அந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் ஒரு முழுமையான இடத்தை பிடிப்பதற்கு இந்த ஒரு மந்திரம் ஒரு சாதகமாக அமையும். ஓம் இன்னரீம் டம் தாரகேஸ்வராய நம. ஓம் இன்னரீம் டம் தாரகேஸ்வராய நம. ஓம் இன்னரீம் டம் தாரகேஸ்வராய நம. அவசியம் இந்த மந்திரத்தை அந்த எழுத்துப்பிழை இல்லாமல் ஓம் இலை அந்த இயன்னா சாதாரண 2 சுழினா இன்ன ரீம் டம் தாரகேஸ்வராய நம. ஓம் ஆரம்பிக்கும் போதும் ஓம், முடிக்கும் போதும் ஓம். மறுபடியும் சொல்கிறேன். ஓம் இன்னரீம் டம் தாரகேஸ்வராய நம. ஓம். அப்படி இந்த ஸ்லோகத்தை தினம் ஒரு 5 முறை சொல்ல பழக ஆரம்பிங்க. அப்புறம் 16 தரம் சொல்ல ஆரம்பிங்க. அப்புறம் மாதத்தில் ஒரு தரம் 108 தரம் சொல்ல ஆரம்பிங்க. அந்த ஆன்மீகத்தில் 7 நிலைகள் உண்டாகும். இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய இல்லத்தில் தனமழை பொழிவாள் மகாலட்சுமி. அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சகல சம்பத்தையும் பரமேஸ்வரனே வந்து படியளப்பான். ஆஹா, அவசியம் தினம் சொல்கிற சாமி, பகவானே வந்து எங்களுக்கு அதை படியளக்கிறான்ற ஒரு பெரிய பாக்கியம். பகவான் படியளக்கிறான்ற வாக்கியம் கேட்டுருக்கோம். அந்த வாழ்க்கையில் அது அனுகிரகமாக எங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைகிறதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லுங்கள். ஆன்மீகமும் வேண்டும், லோக கர்த்தவியமும் வேண்டும். அதனால் இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு வாங்க, எல்லா க்ஷேமங்களும் உண்டாகும். சாமி, எந்தெந்த வேலையெல்லாம் செய்கிறோம் அங்கங்கே பிரேக் ஆகிடுது சாமி. அப்படி எங்கெங்கெல்லாம் போய் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து எல்லாம் தடங்கலாகுது சாமி. எங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வேலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் தாமசமாயின்ட்டுருக்கு. பண விஷயத்தில் பார்க்க வேண்டிய மனுஷால அங்கேருந்து வர வேண்டிய நிதி ஆதாரம் எல்லாம் தடங்கலாகுது சாமி. பாப்பாவுக்கு ஜாதகம் எடுக்கிறோம், எல்லாம் தாமசமாயின்ட்டுருக்கு. தம்பி பெரிய வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான், டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிறான். அம்மா அப்படின்றா, உடனே ஒரு 500 ரூபா தாள் அம்மா கொடுக்குற, அழகாக எடுத்துன்னு வண்டி எடுத்து நேராக கிளம்புறான். 2 கம்பெனி நடையாக நடக்கிறான். வேர்வை சிந்தி சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு டிராஃபிக்கில் நின்று, அம்மா ஒரு காஃபி கொடுமா. அப்படி ஏண்டா போன வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா அப்படின்னு இதை ஒரு 15 தடவை சொல்லின்னு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 15 இடம் அவன் நடையாக நடந்துட்டுருக்கான். சாமி, அப்போ எல்லா காரியங்களும் எங்களுக்கு கூடி வரணும் சாமி. எந்த வேலை எடுத்தாலும் வெற்றி உண்டாகணும். வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டிக்கெட் இருக்குது, செட்டில் ஆகணும் சாமி. அதுக்கெல்லாம் அனுக்கிறோம். அவங்கெல்லாம் நல்லபடியாக செட்டில் ஆகணும்னா என்ன அர்த்தம்? உத்தியோகம், அவங்க லைஃப்பில் சுப முகூர்த்தங்கள், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அஷ்ட ஐஸ்வர்யங்கள். இப்போ சொல்கிறாங்களே 16 செல்வங்கள், அந்த 16 செல்வங்கள், புகழ், ஐஸ்வர்யம், இப்படிலாம் சொல்கிறோமே, அந்த 16 வகையான செல்வங்கள் இதெல்லாம் கூடி வரணும். இருக்கிறாருமா, ஏதோ பண்ணின்னு இருக்கிறார். ஆனால் குடும்பம் ஒரு 4 நாள் நல்லா போகுது, 5 நாள் ரொம்ப
சண்டை சச்சரவாக இருக்குது, எதுவுமே கைகூடி வரலை, ராசியே இல்லை எங்களுக்கு அப்படின்றீங்களே. ஒரு 7 பாக்கெட்டு நல்லெண்ணெய். எத்தனை பாக்கெட்டு? 7 பாக்கெட்டு நல்லெண்ணெய். பரவாயில்ல. ஒரு 100 கிராம் பாக்கெட் இருக்கலாமா சாமி? ரைட்டு. 1 கிலோ பாக்கெட்டு ரைட், டபுள் ஓகே. யதாசக்தி அவங்கவுங்கன்றவங்க எல்லாம் இருந்தாலும் 7 பாக்கெட்டு நல்லெண்ணெய். இந்த 7 தாம்பூல கவர், வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம், ஒரு தேங்காய். சாமி இன்னும் சின்ன பட்ஜெட்டாக சொல்லு. ஒரு வேறு வெத்தலை பாக்கு, அதில் ஒரு துளசி தளம், ஒரு 5 ரூபாய் காயின். ஆக 7 தாம்பூலம். சரி, இந்த 7 தாம்பூலம் 7 நல்லெண்ணெய் பாக்கெட் எடுத்துக்கணும். சனிக்கிழமை அதுவுமா நேர பிள்ளையார் கோவிலேருந்து ஆரம்பிக்க ஒரு ரவுண்டு. சரி, நானே போயிட்டு வந்தேன் ரெடி, டூ வீலரில், காரில், அப்படி பொடி நடையாக போயிட்டு வரேன். சரி ரைட்டு, கிளம்புங்க. 7 கோவில்கள், எந்த கோவில் கிடைச்சாலும் சரி, பெருமாள் கோயில், சிவன் கோயில், பிள்ளையார் கோயில், ஹனுமான் கோயில், முருகன் கோயில், மாரியம்மன் கோயில், எந்த கோவில்லாம் கிட்ட இருக்க ஒரு ரவுண்டு சாயந்தரத்தில் அப்படி நேராக போய் 7 தாம்பூலத்தை 7 கோவிலில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து ஒரு நல்லெண்ணெய் பாக்கிட்டு தீபத்துக்கு கொடுத்துட்டு ஒரு வலம் வந்து உட்காருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடை அது நிவர்த்தி ஆகிடும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகிடும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உத்தியோகங்கள் உடனே ஏற்பாடாகும். கல்யாணம் அழகான பொருளாக இருக்கணும், நான் நினச்ச மாதிரி அது நல்லா படிச்சிருக்கணும், கலராக இருக்கணும், அப்படியெல்லாம் கண்டிஷன் போடுவான். டே இங்கே வாடா, இந்த 7 பாக்கெட்டு 7 தாம்பூலம் 7 கோயிலில் கொடுத்துட்டு வாடா, பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்து 7 கோயிலுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு 7 கோவில்லையும் 7 பாக்கெட்டு கொடுத்துட்டு 7 தாம்பூலம் அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரட்டும். ஒரு 2 மாதத்தில் அவனுக்கு ஒரு வெற்றி செய்தி கிடச்சிடும். இப்போ என்ன கேட்டான்? நல்ல வாழ்க்கை கேட்டான். அந்த பரமேஸ்வரி உடனே நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடுவார். அந்த 7 தடைகளை கடக்கணும். அந்த நல்லெண்ணெயும் தாம்பூலமும் தரணும். ரொம்ப வறுமையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் 7 பாக்கெட்டு எண்ணெய் வாங்கிறதுக்கு கூட சக்தி இல்லை தாய். ஒரு பாட்டில் எண்ணெய் எடுத்துக்கோங்க, 7 ஆலயங்களுக்கு செல்லுங்கள். ஒரு அகல் விளக்கில் 7 ஆலயங்களையும் நெல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வந்துடுங்க, போகிறோம். அந்த 7 பாக்கெட்டு கொடுத்ததுக்கு உண்டான வரம் கிடைத்து விடும், டபுளாக கிடைத்திடும். ஏன்னா தீபமாக ஏற்றிடுறீங்களே அங்கே. இப்போ இருக்கிற ஒரு வேகமாக உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த 7 பாக்கெட்டு நல்லெண்ணெய் 7 தாம்பூலம் கொடுத்துட்டு வாங்க. அது சீக்கிரத்தில் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் நீங்கள் கேட்டீங்களோ அத்தனையும் பகவான் அனுகிரகம் செய்வான். அந்த 7 இடங்களில் அந்த நல்லெண்ணெய் பிரவேசம் ஆகுது. கொண்டு போய் கொடுத்துட்டுருக்கீங்க 7 தாம்பூலம். அந்த 7 முழுசாக கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தாமசம், தரித்திரம், கெட்ட நேரம், செய்வனை பாதிப்பு, கண் திருஷ்டி, உடல் பிணி, பண கஷ்டம், இருப்பிடம் இல்லாமல் இருக்கீங்களே வாடகை வீட்டில், இதுவரெல்லாம் 11 இடத்துல எடுத்தும் போயிட்டேன் சாமி, வேனை வச்சு சாமான, ஒரு இருப்பிடம் அமையலை சாமி. என் நண்பனுக்கெல்லாம் நான் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி மாடி மேலே மாடி கட்டின்னு இருக்காங்க. ஆனால் நான் போனால் எதுவும் கூடி வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களே. நல்ல இருப்பிடம், நல்ல மனையாள், வீட்டில் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எது இருக்குது? பேங்க்கு, அதாவது அடங்க வச்ச ரசீது சீட்டு தான் இருக்குது, ஒரு கிளிப்பு போட்டு வச்சுருப்பார். அத்தனையும் நகைகளும் மீட் ஆகணும் இந்த வருஷம் பின்பகுதியில். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவன் அனுகிரகம் செய்வான். பெருமாளுக்கு சனிக்கிழமையில், வளர்பிறை சனிக்கிழமையில் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் வளர்பிறை சனிக்கிழமையில் செய்வீங்க. இதில் ஒரு வித்தியாசமாக நீங்கள் செய்யணும். வளர்பிறையாக இருக்கணும், திருவோண நட்சத்திரமாக இருக்கணும். ஒன்று முதல் நைவேத்தியம் சக்கரை பொங்கல், திருவோண நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ பெருமாளுக்கு ஒரு தலைவாழை இலையில் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி எல்லாரும் ஆரத்தி பண்ணி பெருமாள் பிரசாதமாக எடுத்துக்கோங்க. இந்த 3 இலையும் நீங்கள் முடிங்க. 100% வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. எப்படி? வீட்லேயே இதை செய்யலாம்.
திருமணமாகட்டும், உத்தியோகமாகட்டும், பொருளாதாரம், அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம், நீங்கள் என்னெல்லாம் பெருமாள்கிட்ட கேட்டீங்க அதையெல்லாம் திருப்பி அவரே வந்து அனுகிரகம் பண்ணி நடத்துகிறார். அந்த திருவோணம் அன்னைக்கு வந்து பிரசாதத்தை எடுத்துக்கும்போது பகவான் பாலகன் ரூபத்தில் வர அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறார். அந்த புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு இலையில் அந்த சக்கரை பொங்கல் போடும்பொழுது அந்த பால பருவத்தை கடந்து ஒரு நடுநிலை பருவம் சொல்கிறாங்க. 25 வயசு பையன் ரூபம் ஸ்ரீராமனாக அந்த பருவ நிலையில் வந்து பிரசாதத்தை எடுத்துக்கிறாரு. யார்? பெருமாள். அந்த சுவாதி அன்னைக்கு வந்து பெருமாள் அந்த இலையில் பிரசாதத்தை எடுத்துக்கிறாரு. அரங்கனாகவும் நரசிம்மனாகவும் வந்து அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறாரு. ஆக 3 மறுபடியும் திருவோணம், புனர்பூசம், சுவாதி, இதை அழகாக சீரியலை நீங்கள் பண்ணி முடிங்க. நீங்கள் நினைத்த அத்தனை விதமான ஒரு கோரிக்கையும் பெருமாள் அனுகிரகம் செய்கின்றார். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எல்லாரும் இந்த யூடியூப்பில் எப்படி ஸ்ரீ ரகுராம் அடிகளார்னு போட்டு பார்க்குறீங்கள, அதை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குது அப்படி அம்மாவுக்கு ஒரு மெசேஜ், அம்மா இன்றைக்கி ஓகே உங்கள் ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கு அப்படின்றத, அது என்னவோ பிடிச்சிருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பட்டன் அழுத்துவீங்களா? அது அடுத்தது நீங்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் இருக்கிற அத்தனை அன்னையனுடைய பராசக்திக்கும் சித்தர்களுக்கும் நடந்த சம்பாஷணை, அந்த அபூர்வ விஷயங்கள் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். என்னிடத்துல எந்த புஸ்தகம் கிடையாது. அப்படி ஏகாந்தத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த சித்தர்களும் அம்பாளும் சம்பாஷணை பண்ணுற அத்தனை விஷயங்களும் தான் இதில் எழுதியிருக்கிறேன். அதனால் இந்த அபூர்வ விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். அது சேரும் பொழுது அவரவர்களுடைய கர்த்தவியங்கள் க்ஷேமம் ஏற்படணும். லோகக்ஷேமம் மிக முக்கியமானது. அவசியம் ஷேர் பண்ணுங்க. அம்மா சொன்ன அந்த கோபிகாஸ்ரீகள் கதை சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லா ஐஸ்வர்யங்களும் உடனடியாக பெறணும். அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த 108 மகாலட்சுமி நாணயம் பூஜைக்கு அவசியம் பதிவு செய்யுங்கள். இன்றைய தினமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 10 பேராக புக் பண்ணிட்டாலே 100 பேர் கணக்காயிடும். இப்போ பல ஆயிரம் பேர் பார்க்குற ஒரு அமைப்பாக அமைஞ்சு போச்சு. கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறதுன்ற மாதிரி. இப்போ கண்ணால் பார்த்துட்ருக்கீங்க, இதை காதால் கேட்குற மாதிரி 4 பேருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஆயிரங்கள் கடந்து போகிறது மக்கள் இந்த தகவல். அதனால் இந்த பூஜைக்கு நீங்கள் பதிவு செய்து உடனடியாக எல்லா க்ஷேமங்களையும் பெற வேண்டும். அன்னை பராசக்தியினுடைய அனுகிரகம் உண்டாகட்டும். சுபமஸ்து.